எல்லா காலகட்டத்திலும் அன்புமணியை முன்னிறுத்தியவர் அவரது தாயார். உண்மையிலே அது மறுக்கவே முடியாது. ராமதாஸ் பலமுறை சண்டை போட்டிருக்கிறார். இல்லை, அப்படி முன்னிறுத்திய தாயை தாக்க வந்துருவாரான்னு அது காலக்கொடுமை. காலக்கொடுமை. இன்றைக்கு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுக்கொள்வார்கள். ராமதாஸ் இன்னைக்கு தானே அப்படி எழுந்து நிற்கிறாரு. காடுவெட்டி குரு அவமானப்படுத்திய போதே அன்புமணி ஏன் ஓரங்கட்டல? இதுவார் குரு அவமானப்படுத்திட்ட, உன்னை விட எனக்கு அவன் மூத்த மகன் சொல்லி வெளியே தள்ள வேண்டியதானே, பதவி பறிக்க வேண்டியதானே. ஏன் அன்றைக்கி உங்களுக்கு இந்த கொதிப்பு வரல? சரி, தமிழ் குமரனை 2 மாதம் வச்சிருந்து ஏன் நீக்கினீங்க? பல்வழக்கி கொண்டிருந்தேன், பாண்டிச்சேரிந்து ஃபோன் வருகிறது, வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். எத்தனை கண்ணில் தண்ணீர் வந்திருக்கும். தமிழ் குமரனை நீக்கிய போது அந்த கொதிப்பு ஏன் வரல? ஜிகே மணியை பதவி பறித்து நீங்கள் தலைவர் பையனை கொடுத்தீங்களே. இது பாருப்பா, நான் நிறுவனர், தலைவர் ஜிகே மணி இருந்துட்டு போட்டோம், காலங்காலமாக இருக்கார், இல்லை வேற ஒருத்தர் கொண்டு வருவோம், நீ தலைவராகக்கூடாது ஏன் சொல்ல முடியல? ஜிகே மணியிடம் பறித்து மகனுக்கு கொடுக்குறீங்க. ஜிகே மணியின் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவர் மகனுக்கு தமிழ் குமரனுக்கு பதவி கொடுக்குறீங்க. இளைஞரணி பதவி, பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி பதவி 2 மாதம் கூட வைத்திருக்க முடியல அப்போலாம் உங்களுக்கு. ஆனால் பேரனுக்குன்னு வரும்போது எல்லா விஷயம் வெளியே வருது.